மகர ராசி. மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே மகத்துவம் வாய்ந்தவர்கள். அது ஒரு சொல்லுவோம்ல, கழுதை வந்து சுமைய சுமந்து போகும். அந்த கழுதைக்கே தெரியாது. இத்துணூண்டு சாப்பாட்டுக்காண்டி தான் சுமந்து போறோம்னு தெரியாது. ஸோ அதே மாரி தான். இது வந்து நான் உங்கள கழுதைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த அளவுக்கு சுமை தாங்கின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா, அந்த பொதி மூட்டைய எவ்வளோ நாள் வெயிட்ட தூக்குற காளமாடு மாரி நம்மளுடைய இது கழுத மாரி தன்னுடைய குடும்ப சுமைகளை சுமங்கிற சுமை தாங்கி தான் இவங்க. ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம். கர்மஸ்தானம். அத்தன பேருடைய ஒரு கஷ்டங்களையும், கவலையும் நான் சுமந்து நடந்து போறேன். அப்படிங்கிற இயக்கத்தை இவங்க கொண்டவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு இவங்க சிறப்பான தன்மை கொண்ட இவங்களுக்கு, கடந்த 7 1/2 வருஷமா தன்னுடைய வாழ்க்கை எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருந்த செயல்பாடுக்கு, "இதான்டா உன் வாழ்க்கை. இனிமே கவலைப்படாத. உனக்கு வெற்றி உண்டு." அப்படின்னு சொல்லி இவங்க ராசியின் அதிபதியான சனி பகவானை ரிலீஸ் பண்ணிட்டு போறாரு. "இனிமே உன்னை கஷ்டப்படுத்த போறது கிடையாது. நீ தைரியமா செயல்படு. உன்னால முடியாதுன்னு இனிமே நீ சொல்லத் தேவையில்ல. உன் முயற்சியெல்லாம் வெற்றி குடுப்பேன். கவலையெல்லாம் உனக்கு தகர்த்தெறிஞ்சு, இன்பத்த மட்டும் குடுக்கப் போறேங்கிறத சனி பகவான் உணர்த்துகிறார்" என்று பார்க்கிறோம். 6ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார். 6ஆம் இடத்துல குரு போனது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு பரவால்ல. மிகப்பெரிய கஷ்டம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இவங்களுடைய ராசிக்கு அவர் 12க்குரியவர் 3ஆம் இடத்த அதிபதி தான்.